பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்படும் நிதியை அரசு மடைமாற்றி வேறு துறைகளுக்கு செலவு செய்கின்றது என்றும், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 5 தொகுதிகளில் போட்டியிடுவோம் என்றும் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தியார் திண்டிவனத்தில் பத்திரிகையாளர்களுக்கு தெரிவித்துள்ளார். திண்டிவனம் காந்தி சிலை அருகில் புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் சட்டமன்ற உரை விளக்க பொதுக்கூட்டம் மாவட்ட செயலாளர் கஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமாகிய ஜெகன்மூர்த்தியார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர், பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்படும் நிதியை தமிழக அரசு மடைமாற்றி வேறு துறைகளுக்கு செலவு செய்வதாகவும், குறிப்பாக மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கும் பொது விநியோக திட்டத்திற்கும் இந்த நிதியிலிருந்து பெரும்பாலான தொகையை எடுத்து செலவு செய்வதாக கூறிய அவர், மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு மட்டுமே 400 கோடி ரூபாய் பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து எடுக்கப்பட்டதாக கூறினார். இதற்காக நான் தொடர்ந்து சட்டமன்றத்தில் குரல் எழுப்பி வரும் நிலையில் இதுகுறித்து வேறு யாரும் வாய் திறக்க மறுக்கின்றார்கள் என்று வேதனை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், தங்களது பிரச்சினைகளுக்காக போராட்டம் நடத்தும் பட்டியலின மக்கள் மீது, அதற்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் மீதும் இந்த அரசு வழக்கு போட்டு சிறையில் அடைப்பதன் மூலம் அடக்குமுறையை கையாளுகின்ற இந்த அரசு சமூக நீதிக்கான அரசா என்று கேள்வி எழுப்பிய அவர், அரசுக்கு ஆதரவாளர்கள் மட்டும்தான் கருத்து தெரிவிக்க வேண்டுமா என்று மீண்டும் கேள்வி எழுப்பினார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், இந்த அரசுக்கு எதிராக அரசுக்கு ஆதரவானவர்கள்தான் பேச வேண்டுமா என்று கேள்வி எழுப்பினார். அரசுக்கு ஆதரவான ஆசிரியர் சங்கங்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், விவசாயிகள் என பல்வேறு தரப்பினரும் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதையெல்லாம் கேட்டால் எங்கள் மீது வழக்கு தொடுக்க நினைக்கின்றார்களா என்று கூறினார். மேலும் அவர் பத்திரிகையாளர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளிக்கும் போது, திருப்பரங்குன்றத்தில் இந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் அவரவர் மதத்தின் சட்ட திட்டங்களுக்கு ஏற்றார் போன்று எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாமல் சுவாமி கும்பிட அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். மேலும் அவர் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 5 தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவித்திருப்பதாக கூறினார். இதேபோன்று பத்திரிகையாளர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளித்த அவர், திண்டிவனம் நகரமன்றத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான கவுன்சிலர் தேர்வில் நடைபெற்றுள்ள முறைகேடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் முறையிடுவோம் என்று தெரிவித்தார். சட்டமன்றத்தில் என்னவெல்லாம் பேசியிருக்கோம் என்பதை விளக்கமாக சொல்வதற்கு திண்டிவனம் நகரத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இதில் மாநில கட்சியுடைய பொறுப்பாளர்கள் 2 பேரும், இந்த பகுதியில் இருக்கின்ற கட்சிக்காரர்கள் 2 பேரும் இங்கே பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த அரசு பட்டியலின மக்களுக்கு ஒதுக்குகின்ற நிதியை வேறு துறைக்கு செலவு செய்யக்கூடாது என்பது இருந்தும், மற்ற துறைகளுக்கு மடைமாற்றுவது எந்த விதத்தில் நியாயம் என்று இந்த மகளிர் உரிமை திட்டம் என்று 1000 ரூபாய் குடும்ப தலைவர்களுக்கு உரிமை தொகை என்று கொடுக்கிறார்கள். அதில் இந்த பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து தான் ஒவ்வொரு ஆண்டும் நிதியை எடுக்கிறார்கள். அதே போல பொது விநியோக திட்டம், அந்த துறைக்கும் இந்த நிதியை எடுக்கிறார்கள். 2022 பெண்கள் உரிமை தொகைக்கு 1540 கோடியும், பொது விநியோக திட்டத்திற்கு 2310 கோடியும் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்த நிதியும் அந்த உரிமை தொகைக்கு 6500 கோடி தான். ஆனால் இந்த பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியே கிட்டத்தட்ட 4000 கோடியை எடுத்திருக்கிறார்கள். இப்படி சில மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை மனமாற்றம் செய்து மற்ற துறைகளுக்கு செலவிடுவது எந்த விதத்தில் நியாயம் என்றுதான் நாங்கள் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறோம். பொதுவெளியிலேயும் பொதுக்கூட்டங்களிலும் பேசிக்கொண்டோம். இப்படி தமிழகத்தில் பல்வேறு நிலைகளில் இது போன்ற பிரச்சனைகள், குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள்
அவர்களுடைய உரிமைகளுக்காக எங்கே போராடினாலும் அவர்கள் மீது கட்டவிழ்க்கப்படுகிறது காவல்துறையுடைய அட்டகாசங்கள், பொய் வழக்குகள். இப்படி இந்த மக்களை இருமுகரம் கொண்டு அடக்கி ஒடுக்குவது தான் இது சமூக நீதிக்கான அரசா என்றுதான் கேள்வியை நாங்கள் கேட்கின்றோம். இப்படி தமிழ்நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. நீங்களே கூட பார்த்திருப்பீர்கள், ஆனால் ஊடகங்களில் வந்திருக்கிறது. இப்படி இந்த மக்களுக்கான அடக்குமுறையை நாம் எதிர்த்து கேள்வி கேட்டால் நம்மீதும் ஒடுக்குமுறையை ஏவி விடுவது, அடக்குமுறையை ஏவி விடுவது அல்லது பொய் வழக்குகள் மூலமாக நம்முடைய செயல்களை முடக்குவது என்று நினைப்பது எந்த விதத்தில் நியாயம்? ஊமை ஜனங்களுக்கு நாங்கள் குரல் கொடுக்கக்கூடாதா? பட்டியலின மக்களுக்கு குரல் கொடுத்தால் அவர் ஒன்று அரசுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் மட்டும்தான் பேச வேண்டும், அரசுக்கு எதிராக இருப்பவர்கள்லாம் பேசக்கூடாது, அவர்கள் மீது வழக்கு போட்டு சிறையில் தள்ள வேண்டும் என்று நினைப்பது எந்த விதத்தில் நியாயம்? ஆகவே தான் இது போன்ற மேடைகளில் எங்களுடைய குறைகளையும் எங்களுடைய குமுறல்களையும் நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு பார்த்தால் இந்த அரசை எதிர்த்து செவிலியர்கள் நாடு முழுக்க போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் இரவு பகல் பாராமல் அவர்கள் அங்கே பட்டினியாக தொடர் போராட்டம் ஆசிரியர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஜாக்டோ ஜியோ என்கின்ற அரசு ஊழியர்கள், அந்த அரசுக்கு ஆதரவான சங்கங்கள் என்று சொல்லுகின்ற அந்த சங்கங்கள் கூட இன்றைக்கு அரசுக்கு எதிராக இன்றைக்கு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. போக்குவரத்து துறையில் இருக்கின்ற போக்குவரத்து